எங்கும் இருளின் ஆதிக்கமாக மப்பும் மந்தாரமும் வானத்தை அடைத்து தூறிக்கொண்டிருந்தது மழை. பசியோ வயிற்றை கிள்ளியது. அடிக்கடி வாசல் வரை வந்து வீதியில் தலையை நீட்டி பார்த்தபடி இருந்தார் அன்னபூசம். இன்னமும் வந்தபாடில்லை மங்கை. என்ன ஆயிற்று அந்த அம்பாளுக்கு? இந்த நேரம் வந்து விடுவாளே? மனதில் கலவரம் கூடியது. அந்த அம்மாளின் காலதாமதம் இவரை என்னவோ செய்தது. சட்டையை மாட்டி பஜார் பக்கம் சென்று குடலை நிரப்பி வந்து விடலாமா என்ற எண்ணம் வேறு உதித்தது. அதற்கப்பால் மங்கை வந்துவிட்டால் அவள் கொண்டு வரும் உணவு பாழாகிவிடுமே. மனம் இரண்டுங்கெட்டானாய் தவித்தது. அவள் வருகையை எதிர்பார்த்து சுகர் மாத்திரையை வேறு வயிற்றுக்குள் திணித்து கொண்டார். வயது மூப்பின் காரணமாக 4-5 நோய்கள் வேறு. முதலில் வந்தது சுகர். அதனுடைய துணைக்கு பிபியை கூட்டிக் கொண்டது. அதற்கப்பால் கை கால் குடைச்சல், நடக்கப்படிய சிரமம். இப்படி வயதின் படுத்துதலில் அலைக்கழிக்கப்பட்டவராயிருந்தார். கலெக்டர் ஆபீஸில் டபேதார் உத்தியோகம். எப்போதும் கலெக்டரின் நிழலாக உழ வர வேண்டும். சுகமாகத்தான் போய்கொண்டிருந்தது அவரின் வாழ்க்கை. 35 ஆண்டு சர்வீஸில் 22,000 ரூபாய் வரை சம்பளம். பொருத்தமான மனைவி, அருமையான மகனோடும் ஏகபோகமாய் வாழ்ந்து வந்தார் அண்ணம். வசந்தம் தவிழ்ந்த வாழ்வில் புயல் வீசியது. கட்டிய புண்ணியவதியோ 40 வயதிலே போய் சேர்ந்து விட்டாள். ஒருவாறு மனதை தேற்றியபடியே தாயில்லா மகனை குறை தெரியாது நன்றாக படிக்க வைத்து வளர்த்து ஒரு வேலையிலும் சேர்த்து அவன் நிமிர்ந்த பொழுதில் இவன் தளர்ந்திருந்தார். தகுதியில் உயர்ந்து அயல் நாட்டு வாய்ப்பு வந்து பறந்து போய்விட்டான் மகன். தனிமரமானார். பூர்வீகமோ தெற்கு திசை. காஞ்சிபுரத்துக்கு இவர் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த பந்தங்களின் தொடர்பு அறுந்து போயிருந்தது. வெளிநாட்டு மோகத்தால் மகனும் அங்கேயே செட்டிலாகிவிட்டான். ஆரம்பத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருந்தவன் இப்போது அதுவுமே இல்லை. எப்போதாவது மொபைல் போனில் அத்தி பூத்த மாதிரி பேசுவதோடு சரி. மனதை திடப்படுத்தி தனியே வாழ பழகி கொண்டார். இப்போது வயது அவருக்கு 73. ஹோட்டல் சாப்பாட்டால் வயிறு கெட்டவருக்கு ஆறுதல் தந்தவள் தான் மங்கை. முழு பெயரோ மங்கையர்க்கரசி. அவளின் வயது 68. புறம்போக்கு இடத்தில் பீந்து போன கொட்டகை ஒன்றில் வசித்து இட்லி கடை நடத்தி வருபவள். இவரை போலவே காலம் காட்டி கடத்தி வந்த துணை இல்லாத பெண்மணிதான். காலையில் 4 இட்லி, மதியத்துக்கு கொஞ்சம் சாதம், இரவில் 2 தோசை அல்லது சப்பாத்தி எடுத்து வந்து தருவாள். ஓய்வூதிய பணத்திலிருந்து மாதம் 3000 ரூபாய் சாப்பாட்டுக்கும் 4000 ரூபாயை மருந்து மாத்திரைக்கும் மீதியை சேமிப்பாக பத்திரப்படுத்தி விடுவார் அண்ணம். எதையோ சிந்தித்து அவளின் காலடி சத்தம் கேட்டு திசை திரும்பியது நினைவு. தூறலுக்கு பயந்து தலைக்கு முக்காடு சுற்றி முந்தானைக்குள் கிண்ணத்தில் 4 இட்லிகளை கொண்டு வந்து இருந்தாள். மங்கையம்மா, பசி வயத்த கிள்ளுது, ஏமா இந்நேரம் என கிண்ணத்தை பிடுங்காத குறையாக வாங்கி லபக் லபக்கென இட்லிகளையும் சட்னியுடன் விளங்கினார். ஒவ்வொரு வில்லலும் சுகமாய் உள்ளிறங்கியது அன்னம் பூசத்திற்கு. தண்ணீர் கொண்டு வந்து வைத்தாள் மங்கை. என்ன பண்றது, மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, அதனால தான் வர முடியல என சொல்லும் பொழுதே அவரின் சாப்பாட்டு பசியை பார்த்து ஐயையோ, மனுஷனை இப்படி போய் காக்க வைத்து விட்டோமே என்ற தவிப்பு மங்கையை வாட்டியது. தண்ணீரை எடுத்து பருகியபடியே மழையை சபிக்காத, அது இல்லைனா மனுஷங்க இங்கே இல்லை, பெய்யட்டும், விவசாயிங்க எப்படி பிழைப்பாங்க, மழை பெஞ்சாத்தானே என்றார் அன்னபூசம். சரி, நான் போகிறேன், கடைக்கு மக்கள் வந்திருப்பாக என மறுபடியும் முக்காடு போட்டு ஓட்ட பிடித்தாள் மங்கை. மங்கையின் கணவன் ஓடிப்போன பின் பிள்ளைகள் தான் தோன்றிகளாகி தரிகட்டு அலையவே தனிமரமாகிவிட்டாள் மங்கை. அவளின் நிலையோ பரிதாபம்தான். கேட்பாரின்றி நாதியில்லாமல் ஆன பிறகு அவளுக்கு கை கொடுத்த சிறிய வரப்பிரசாதம் தான் இட்லி கடை. பஞ்சாயத்தாரிடத்தில் போடப்பட்டிருந்த சிறிய குடிசை, அதனுள் சுள்ளி மற்றும் விறகுகளை போட்டு பற்ற வைக்க ஏதுவான கையெடுப்பு ஒன்று, ஒரு இட்லி குண்டான், 4-5 அலுமினிய தட்டுகள், செய்யும் வேலைக்கு துணையாய் மேலும் சில தட்டுமுட்டு சாமான்கள். ரிக்ஷா ஓட்டுபவர், மாடு மேய்ப்பவர், குப்பை கூட்டுபவர் மற்றும் தப்படிப்பவர் என தினமும் 10 முதல் 15 பேர் வருவார்கள். மதியம் 2 அல்லது 3 கிலோ சாப்பாடு செய்வாள். அது காலியாகவே அவளுக்கு 3 மணி ஆகிவிடும். இதில் விசேஷம் என்றவென்றால் அதில் பாதி பேர் காசே தரமாட்டார்கள். கொடுக்கல் வாங்கலாம் கரெக்டாக இருக்கணும் என்பார் அன்னபூசம். போவட்டும் யா, வயிற்றுக்குத்தானே சாப்பிட்றாங்க, நமக்கு புண்ணியம் வரும் என்பாள். ஆமாம், இப்போ புண்ணியம்தான் உன்னை காப்பாற்றி வருததாக்கும். ஒரு நோய் நொடி இல்லையா, கை கால் நல்லா இருக்குல்ல. ஆமாம், உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது மங்க என அடங்கி போவார் அன்னபூசம். பல விஷயங்களில் இவருக்கு ஒத்தாசையாக இருப்பது அன்னம்தான். கொஞ்சம் கஷாயம் வச்சுக்கொடேன் மங்கை.
ரொம்ப தூசா கிடக்குது, இந்த வீட்டை கொஞ்சம் பெருக்கி வையேன் என்பார். சில சமயம் வீடு மெழுகுவாள். வீட்டில் இருக்கும் சில பண்ட பாத்திரங்களை அலம்பி வைப்பாள். துணிமணிகளை துவைத்து உலர்த்துவாள். இவர் எதிர்பாராத வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பாள் மங்கை. இது தவிர இவர் தன் மனக்குமுறல்களையெல்லாம் மங்கையிடம் தான் கொட்டி தீர்ப்பார். 2 பேரையும் பொறுத்த வரையில் ஒத்து போகிற ஒரே விஷயம் துரதிருஷ்டசாலிகள்தான். எந்த ஜென்மத்து பந்தங்களோ இந்த பந்தத்தில் நம்ம துரதிருஷ்டமாக இருக்கோம். ஒன்னோட ஒன்னா ஒத்தாசையாக கிடக்குதுங்க பாவம் என்பார் ஊர் மக்கள் எல்லாம். வயது இருவரின் பழக்கத்துக்கு எதையும் கண் காது மூக்கு வைத்து பேச துணை செய்யவில்லை. ஐப்பசி மாதம் அடைமழை ஜோராக தொடர்ந்து வண்ணம் இருந்தது. வானொலியும் டிவியும் வானிலை நிலவரத்தை பிரகடனப்படுத்தின. அன்னபூசத்திற்கு ஓட்டு வீடு பாதிப்பில்லை. மங்கையின் குடிசை நாலாபுறமும் ஒழுகியது. வீட்டு பாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஒழுகலை தலையில் தாங்க செய்தால் ஒரே ஒரு நசநசப்பு நடக்க முடியவில்லை. வீடு பாடாயிருந்தது. முடங்கி கிடப்பதற்கு தோதாக மண் தரையும் இல்லை. இன்று இரவை கழிப்பது ரொம்பவும் சிரமம் தான் என்று பட்டது மங்கைக்கு. காளி கோவில் முன் மண்டபத்தில் தங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தெற்கோடி வரை ஓடி பார்த்தாள். ஆனால் இவளின் துரதிருஷ்டம் பொழுதோடு வெளிக்கதவை பூட்டி சென்றிருந்தார் பூசாரி. மழையால் மின்சாரமும் இல்லை. இருட்டின் ஆக்கிரமிப்பு வயிற்று பிரச்சனையை கூட பெரிதாய் தோணவில்லை. கட்டையை 4 மணி நேரம் கீழே போட வேண்டும், அப்பதான் காயும், எடுத்து அடுப்பை பற்ற வைக்க முடியும். மனதினுள் பெரிய நினைப்பு. அதுதான் இப்போதைய முக்கிய பிரச்சனை என எழுந்து வெளியே வந்தாள். அச்சமயம் பல ஆண்டுகளுக்கு முன் பிரித்து கட்டிய கொட்டகை நொடியில் சரிந்து நாசமாகி போனது. இந்த நேரம் நம்ம உள்ளே இருந்திருந்தால் என நெஞ்சில் அச்சம் கூடு கட்டியது அவளுக்கு. விடுவிடுவென அன்னபூசத்தின் வீட்டை நெருங்கி ஐயா ஐயா அபாய குரல் கொடுத்தாள். கதவை திறந்து மங்கம்மா என்ன ஆச்சு உனக்கு என்றார் அன்னபூசம். கொட்டா சரிஞ்சிடுச்சு சாமி, போக்கிட எதுவும் இல்லை. குரல் உடைந்து கலங்கி போய் நின்று அழுதாள். பைத்தியக்காரி, உள்ளவா. ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தான் ஆதரவு. நல்லா நனைஞ்சிட்டியா, மனம் கலங்காதே உட்காரு என்றார். நாதி இல்லாதவா ஆயிட்டனே சாமி, அரவணைச்ச கொட்டையும் இப்போ போயிருச்சே சாமி என விம்மி விம்மி அழுதாள் மங்கை. அவளை கொஞ்ச நேரம் அளவிட்டு விட்டார். அழுவது அவள் மனக்காயங்களுக்கு மருந்தாக இருக்கட்டும் என்பது அவருடைய மனக்கணக்கு. மங்க, நான் ஒன்று சொன்னா நீ ஏத்துப்பியா என்றார். மலங்க மலங்க விழித்தாள் மங்கை. அன்னபூசத்தின் முகத்தை உற்று பார்த்தால் அவள் விழிகள் என்ன சொல்ல போகின்றன என்ற வினாவை தாங்கி நின்றன. அப்பொழுது அன்னம், நீ இனிமே எங்கேயும் போக வேணாம், இங்கேயே இருந்துக்கோ என்றார். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பதில் சொல்ல தெரியாமல் பேந்த பேந்த விழித்தாள். இதோ பாரு, நீ எனக்கு பொஞ்சாதி இல்லை, வப்பாட்டியும் இல்லை, என்னோட காதலியும் இல்லை. ஆனால் நீ தான் எனக்கு துணை, வாழ்க்கை துணை. ஆதரவு இல்லாமல் திக்கற்று பரிதவிக்கிற 2 பேருக்குமே இந்த துணை அவசியமானது தான். இதில் நமக்குள்ள எந்த களங்கமும் இல்லை. ஏன்னா இது காமத்தை கடந்த உறவு. இனி நாம் ஒரே வீட்டுக்குள்ளே தான் வாழ நேரிடும். இந்த உறவுக்கு என்ன பெயர் வைப்பதுன்னு தெரியல. சாஸ்திர சம்பிரதாயம் அனுமதிக்கலனாலும் அதை பற்றி நாம் கவலையெல்லாம் படக்கூடாது. இந்த உறவு நமக்கான கட்டாயமானது தான். அதனால் நீ இதுக்கு சம்மதிக்கணும். அங்க சம்மதிப்பையா என்றார் அன்னபூசனம். கூர்ந்து நோக்கியவள் பொறுமையாய் யோசித்தாள். 2 மனசுகளிலேயுமே எந்த களங்கமும் இல்லாதப்போ இப்படி வாழறது ஒன்றும் நமக்குள்ள தப்பாகிடாது என்ற நினைப்பு அவள் மனதில் விரிய ஆரம்பித்தது. அன்னபூசம் பேச்சை ஏற்கும் தினசில் மௌனமாகவே இருந்தாள் மங்கை. வெளியே வானமோ சோவென்று மலையை கொட்டி இவர்கள் 2 பேரையும் ஆசீர்வதித்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள் நாமும் ஆசீர்வதிப்போமே. ஆம் நண்பர்களே, காலம் கடந்த நிலையில் பெற்ற மகனும் மகளும் கைவிட்ட நிலையில் வாழ்க்கைக்கு துணையாக நிற்பது உண்மையான அன்புள்ள ஆதரவு கொண்ட நெஞ்சங்கள்தான். அதை நாம் தவறாக எண்ணி அவர்களை தவறாக சித்தரிக்க வேண்டாம் இந்த சமூகத்தில். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி உறவுகளே.